எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் புகழ்பெற்ற வீணை வித்வான் காரைக்குடி சாம்பசிவம் குடும்பத்தில் வந்தவர். சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக ஐஐடி டெல்லியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இந்திய வரலாறு, சிற்பங்கள், ஓவியங்கள், இசை, பறவைகள், தாவரங்கள் முதலியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். அஜந்தா, சித்தன்னவாசல் ஓவியங்களை மிகவும் நுட்பமாக அறிந்தவர். சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர், தென்னிந்திய கோயில் கலையில் நிபுணர். மகாபலிபுரத்தை பற்றி அவரது பொயட்ரி இன் ஸ்டோன் புத்தகம் இங்கிலீஷிலும் தமிழிலும் வெளிவந்திருக்கிறது. தமிழாக்கத்தை இங்கே வந்திருக்கும் திரு நரசையா அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இந்த தமிழ் பாரம்பரியம் என்னும் எங்களுடைய குழுவை தொடங்கியவர், அதன் மையச்சரடாக திகழ்பவர். என் போன்ற இங்குள்ள அனைத்து கலை ஆர்வலர்களையும் ஒன்றிணைப்பவர், பேசுவதற்கு இனியவர், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்வதில் வல்லவர், பல்லவல் மல்லையின் மேல் மிகுந்த பற்று கொண்ட மல்லையின் மைந்தனாகவே ஆகிய பேராசிரியர் சுவாமிநாத மல்லனை இங்கு நம்மிடம் பேசுவதற்கு அழைக்கிறேன். சொல்லிட்டு ஒரு தடவை இல்லை இல்லை எல்லோருக்கும் வணக்கம். மைக்கை போட்டுருக்கீங்க, இங்கேயே பேசிடலாம். இங்கே பேசிடுறேன், நான் இங்கே பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நாளும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களோட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த பேச்சு கச்சேரி அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததாங்கிறது தெரியாது. ஆனால் முகத்தை பார்த்தா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த வரவேற்புக்கு எங்களுடைய நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கும். மகாபலிபுரம்ங்கிறது வெவ்வேறு கோணங்கள்லேருந்து பார்த்து அனுபவிக்கக்கூடியது. அது மாதிரி எனக்கும் ஒரு கோணம் உண்டு. அது கொஞ்சம் கோணல் மாணலாக கூட இருக்கலாம். கொஞ்சம் இவர் மருசாமி சார் பேசினதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் மட திறந்த மாதிரி பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. ஆனால் அவர் பேசினதனுடைய சாராம்சத்தை நான் முதல் இதில் போட்டிருக்கேன். எனக்கு தெரியாது இவர் இந்த மாதிரி பேச போகிறாருன்னுட்டு. நிஜமாகவே இது ஒரு பெரிய, அடிக்கடி சொல்லுவோங்க, தாஜ்மஹால் யார் கட்டினார்? கொத்தனார். அந்த கொத்தனாருக்கு நம்ம ஏதாவது நம்ம மனசில் பார்க்கும் போதெல்லாம் கொத்தனார்னு நமக்கு மனசில் வரதா? திருப்பி நம்ம மகேந்திரனா, ராஜசிம்மனா, நரசிம்மனா, பரமேஸ்வரனா, அந்த கிரானாலஜி எல்லாம் நல்லா தெரிகிறது. சொல்லி அந்த கிரானாலஜி வருஷம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. பண்ணினவன் யாரு? அவன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணியிருக்கணும். ராஜா வருவான், கொடையை தூக்கின்னு யாராவது வருவாங்க, பல்லக்கில் தூக்கின்னு போவாங்க. விண்டரில் 36 டிகிரி, சம்மரில் 44 டிகிரி, ஒரே கல், அதில் கையை வைக்க முடியாது. நம்ம இந்த கல்லில் அவங்க பண்ணின உயிரோட்டம் உள்ள சிற்பங்களை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணினவனுடைய முகம் தெரியலைன்னா கூட நம்ம ஒரு கற்பனை பண்ண வேண்டாமா? பின்னாடி நிறைய நானும் இன்னைக்கு எத்தனை சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அதில் இந்திய சிற்பம்ங்கிறது குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.
அதை வந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்னுடைய இதை ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் நம்ம கோபு சொல்ல போகிறார். சென்ட்ரல் வாங்க, லைட்டில் வந்து இதில் அவர் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா சாதாரண குர்த்தா தான். ஆனால் அதில் இங்கே இருக்கிறது பேட்டர்ன் மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக ராஜசிம்மனுடைய கல்வெட்டுடைய படிமங்கள். எஃபெக்டிவ்லி காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற அந்த சுற்றிவர இருக்கிற அந்த மினி ஷ்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 58 ஷ்ரைன்ஸ் இருக்குது. அந்த ஷ்ரைனில் 4 தளத்தில் வந்து அவனுடைய பட்டப்பெயர்கள் விருதுகள் இருக்கின்றது. தர்மராஜத்தில் அந்த சிற்பங்கள் மேலே இருக்கிற மாதிரி அங்கே அதில் இருக்குது. அதில் மேலே நாகரி, நடுவில் கிரந்தம், கீழே இன்னொரு கிரந்தம், ஃப்ளோரிகேட்டட் கிரந்தம், கடைசியில் வந்து கேலிகிராஃபிக் நாகரி அப்படின்ற இது இருக்குது. அந்த கேலிகிராஃபிக் நாகரியில் பார்த்தீங்கன்னா எழுத்தை சுற்றி வந்து ரொம்ப ஓவியமயமாக கேலிகிராஃபிக் வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட், அரபிக் ஸ்கிரிப்ட், டிபெட்டன் சித்தம் ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். சமஸ்கிருதத்தில் குறைச்சலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் அவர் வந்து பண்ணியிருக்கிறது வந்து வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாத அற்புதமான ஒரு கேலிகிராஃபிக் நாகரி அதில் இருக்குது. அந்த நாகரி எழுத்து அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இகரம் போடும்போது மேலே ஒரு உயிர்மை எழுத்துக்கு அப்படி இப்படி ஒரு வளைவோம் இல்லையா, அதை வந்து ஒரு மயில் மாதிரி போட்டிருப்பார் தலையில். அந்த இது கீழே வந்து அந்த காலை இப்படி இழுத்து தா அப்படிங்கிறதுக்கோ இந்த ழா அப்படின்றதுக்கோ அந்த கீழே வளையும் இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்கு வந்து ஒரு செடியோடைய கொடியோடைய அந்த இது வளைவு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த காம்பு தண்டெல்லாம் அப்படி வளர்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கும் கடைசியில் அப்படி போட்டு கனெக்ஷன் போட்டிருப்பார். பக்கத்தில் ஒரு கோடு போடணும்னா அது இங்கே ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் போகும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வந்து யாரும் பார்த்த உடனே எழுத்துமே சொல்ல முடியாத அளவுக்கு எளிதாக இருக்கும். என்னுடைய ஒரு சுகம் என்னன்னா, பத்ரி ஒரு வாட்டி சொன்னார், ராஜசிம்மன் ஆவி கோபுவை பிடித்து இருக்கிறது அப்படின்ட்டு. என்னன்னா இந்த மாதிரி நான் ஒரு பரிசோதனையாக நான் இந்த மாதிரி ஒரு சட்டையை தேய்த்து கொண்டு என் நண்பர் ஒருவர் பூஷாவலின்னு இருக்காங்க, அவங்கள வைத்து விட்டு எழுத்தெல்லாம் செய்து நானும் செஞ்சு கொண்டேன். இப்போ நான் நேற்று போட்டுன்றது அந்த மாதிரி ஒரு சட்டை தான். இதை வந்து போன 2 வருடம் முன்னாடி நாகசாமிக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தேன். நம்மளால் இவருக்கெல்லாம் என்ன குருதட்சணை கொடுக்க முடியும்? நெல்லிக்காய் தான் கொடுக்க முடியும். நம்மளுக்கு நெல்லிக்காயெல்லாம் வேண்டாம். ஸோ இது மாதிரி நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதை ஒன்று செஞ்சுருக்கேன். இது இந்த மயிலுடைய சாயல் இங்க தெரியுதா உங்களுக்கு? இந்த மயில் தலைகள் இங்க இருக்கு, தெரியும். அங்க கீழே வளையுது. ஒரு வலம் வந்து விட்டு மாம்பழம் தராரோ இல்லையோ, இதுல நடமாடும் இதுல மூன்று சொற்கள் இருக்கின்றன. இதில் 2 வந்து ராஜசிம்மனுடைய விருதுகள். ஒன்று ராஜசிம்மனுடைய அத்தியந்த காமன் என்பது ராஜசிம்மனுடைய விருது இருக்கு. பேரை நம்ம திருப்பி 2 நாளாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த பேர் ஒன்று இருக்கு. 2வது மகேந்திரனுடைய விருது விசித்திர சித்தன். 2மே இவருக்கு பொருந்தும். அதனால் அந்த 2 வார்த்தைகளே இங்கே போட்டிருக்கிறேன். 3வது எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, சுவாமிநாதன் என்பது தான். ஸோ இத்துடன் அவரை தொடர். நான் எனக்கு நானே கொடுத்த ஒரு தலைப்பு 4 பேனல்ஸு. அதை வந்து நான் 3 பேனல்ஸ் தான் காமிக்க போகிறேன். ஏன்னா மகிஷாசுர மர்தனியை நான் இனிமேல் காமிக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. நான் கொஞ்சம் ஆசிரியர் வேலைனால கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் பின்னாடி போயெல்லாம் கொஞ்சம் பண்ண போகிறேன். ப்ளீஸ் பி வித் மீ. Large reliefs of extraordinary beauty were carved in the cave temples like those in Ellora, Badami and Mahabalipuram during the 6th and 9th centuries. In the period ரொம்ப important. In the period important, Badami, Mahabalipuram, Ellora are important places. The Anantasayana and the Mahishasura Mardani, the Trivikrama and the Varaha compositions on Mahabalipuram are excellent examples of this period. நீங்க வந்து இந்த 3 இடத்துலையும் திருப்பி போனால் இவங்க இருப்பாங்க. இதை தவிர கொஞ்சம் கூட நரசிம்மரெல்லாம் கூட இருப்பார். நரசிம்மர் நம்ம மகாபலிபுரத்தில் கிடையாது. All these sculptures are noteworthy for harmony and design. Before visiting Malai, we quickly go to the very origin of our spiritual art. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வெஸ்டர்ன் ஆர்ட்டுக்கும் வெஸ்டர்ன் ஆர்ட் பேசிக்கலி இஸ் த
போஸ்ட் ரெனேசான்ஸ் ஆர்ட். அதுக்கும் இந்தியன் ஆர்ட் இஸ் கண்டினியூஸ் ஆர்ட். இதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இஸ் when I say Indian art is spiritual art. You can make the meaning out of it. We have worshipping places of permanent nature from the 3rd century BCE, with Ashoka initiating excavating cave temples in Barabar Hills in Bihar. அபூர்வமான ஒரு வேலை. முதல்ல கேவ் டெம்பிள் இங்கே தான் பண்ணியிருக்காங்க, and that has been made in granite, to be reenacted after 800-900 years ago by the Pallavas in Tamil Nadu. This was followed by a few more, mostly on the Western Ghats, like those in Ajanta and Bhaja. Very extensive. Western Ghats la matram few hundred, 800 cave temples இங்கே பார்க்கலாம். போரிவில்லியில் மாத்திரம், போரிவில்ல இங்கே போகிறோம், என்ன அந்த இடம் பேர் என்னப்பா, கனேரியில் 108 கோவில் கேவ் டெம்பிள்ஸ். Sculptures narrating stories or events of significance came much later, but these are mainly Buddhist initially. The sculptured compositions in Hindu cave temples, numbering in hundreds during the period of 6th and 9th century, are special as they seem to have a logic of composition in addition to being of great artistic value. In the point தான் என்னுடைய major point. First of all, is there a logic of composition? That is the question that I am going to look into. These have influenced the later religious art in no small measure. The Malay compositions like those we find in the Varaha cave and Mahishasuramardini cave belong to this unique tradition. With some training and exposure, it would be possible to appreciate our spiritual art aesthetically. பார்க்கறது நல்லா இருக்கா இல்லையா? பாலுசாமி மாதிரி சாரை கூப்பிட்டுட்டு நீங்கள் மகிஷாசுரமர்தினி கேவ் டெம்பிளில் போய் நின்றுக்கிட்டு அவர் கொடுக்குற அந்த லெக்சர் 3 மணி நேரம் லெக்சரை கேட்டிங்கன்னா அடுத்த தடவை போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். Most of fail to understand the dimensions of metaphysics. இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டடி தேவையாக இருக்கும், அணுகுமுறையே வேறையாக இருக்கும். Ananda Kumarasamy was categorical when he said that only illiterates enjoy aesthetics, while a true student understands the logic of composition. All of us are illiterates. First, we shall look at some of the important sculptures in Malay before looking for their logic of composition. மகிஷாசுரமர்தினியில் தான் ஆரம்பித்தேன்னா அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். Thanks to Mahishasuramardini, with a lot of respect for Mahishasuramardini, I have hidden. On the southern wall of the same mandapam is a depiction of Vishnu as Anantasayana. இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் மகிஷாசுரமர்தினி, இந்த பக்கத்தில் இருக்கிறது இது. ஆஃப்டர் என்ன ஸ்டோரி என்ன குவிக்காக படிச்சிடலாம் நம்ம. ஆஃப்டர் டெலிகேட்டிங் த ஒர்க் ஆஃப் கிரியேஷன் டு பிரம்மா, Vishnu went into deep slumber in the ocean of milk on a bed of coils of Ananta, the god of serpents. But 2 demons slipped out of the ears of the Lord and attempted to destroy Brahma, disturbing thus the very act of creation. The threatened Brahma requests the supreme goddess to help. Vishnu, aroused by the goddess, destroys the demons. இது வந்து ஒரு ஜஸ்ட் கதையை மாத்திரம் இந்த பேக்ரவுண்ட் என்ன படிச்சுக்கணுங்கிறதுக்கு பார்க்கறதுங்கிறதுக்கு. காம்போசிஷன் 2 armed Vishnu lies on a bed of coils of Adisesha. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்க்கும்போது நார்மலாக பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். Barely we spent any more than 15 seconds before each one of these masterpieces. But if you were to stand before that one and spend about 10 minutes without talking to anybody or looking at your mobile phone, you will understand the significance of this one. அது வந்து உங்களுக்கே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். You will get into a trance.
Now you must all keep in mind, this is a hard rock, granite, and done by the people who are specially trained for it over generations. There are a few other things that I will be touching upon later. குவாய்ட்டாக படுத்துட்டுருக்கார். எந்த விதமான சலனம் அவரோட இதுலேருந்து எதிர்பார்க்க முடியாத நம்ம பார்க்கலாம். நம்ம இட்ஸ் அ ஸ்டில், பட் யூ கேன் சி stillness in it. There will be dynamism, and that will also be shown in அசைவில்லாத ஒரு இதில் பண்ணும்போதும் அதில் ஒரு டைனமிசத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல பார்க்கலாம். பட் குப்தாஸ் and the Pallavas excelled everybody. His right arm is outstretched, the left arm is bent at the elbow, the hands strike Kataka Mudra, his head and chest slightly raised, his knee is slightly bent through the other parts are stretched. இது வந்து இந்த எடுத்துட்டு சொல்கிறேன் என்னன்னா, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லிருக்கு, சில்ப சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அந்த தியான ஸ்லோகத்தை பார்க்கும்போது டு ஜஸ்ட் கெட் எ கிளியர் பிக்சர் ஃபார் த ஷில்பி, இதெல்லாம் வந்து ஸ்லோகத்தில் சொல்லிருக்கு. He is adorned with a beautiful crown, necklaces, kundala and yajnopavita. Below the feet of Vishnu is Bhudevi, in veneration a depiction of great beauty. நான் இப்போ சொல்கிறத இந்த பவர் பாயிண்ட்டை வேணாலும் உங்கள்கிட்ட தரேன், சார்கிட்டேருந்து ஏதாவது புஸ்தகமெல்லாம் இருந்தாலும் வாங்கிட்டு போங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பிஃபோர் இட் அண்ட் see each one of these. பெருசாக இருக்கிறதுக்கும் சின்னதாக இருக்கிறதுக்கும் தி சேம் சிக்னிஃபிகன்ஸ் யூ வில் ஃபைண்ட் இன் மகாபலிபுரம். அவர் அந்த சங்கோதரர் ஒன்று காமிச்சு சொன்னார் இல்லையா, சிம்ம கோவிலில் அந்த சிற்பி வந்து அந்த அந்த சிம்ம கோவிலுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போனால் தான், அங்கே போய் போனால் தான் பார்த்தா தான் தெரியும். அது இட்ஸ் நாட் இன்சிக்னிஃபிகன்ட் ஃபார் ஹிம், எவ்ரி ஸ்மால் பீஸ் சிக்னிஃபிகன்ட். There are 4 Ayuda Purushas, conch, mace above and discus and sword below. இதெல்லாம் வந்து வெவ்வேறு சாஸ்திரங்களில் வெவ்வேறு ப்ராக்டிசஸில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட டோன்ட் பாதர், யூ மேக் யுவர் ஓன் மீனிங். த த்ரெட்டனிங், இப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கம் அசுரனை பார்க்கலாம். த த்ரெட்டனிங் அசுரா மது அண்ட் கைட்டப்பா ஆர் ஹேவிங் எ ஸ்ட்ரெல்தி பட் அனிமேட்டட் டிஸ்கஷன். அவங்களோட ஏதோ பேசிட்டு இருக்காங்க, எப்படிடா ஓடுறதுன்னு யோஜனை பண்ணிருக்காங்க. The one on the right is ready to strike. The contractor stands at the asura on the left. Has his stand behind the back is unusual. என்ன பண்றான்னா, அந்த அக்னி அடிக்கும் போது தன்னைத்தானே எந்த அளவுக்கு கை அளவுக்கு தானே தாக்க முடியும், இது பண்ணிக்க முடியும், அப்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அக்னியை, அந்த அளவுக்கு. The portrayal is forceful. இது வந்து typical of the Pallavas அந்த ஏழி சோழாஸ். அதுக்கப்புறம் அந்த டைனமிசம்ங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எங்கிட்ட செல்ஃபோன் இருக்கேன், ஓ ஆஃப்லாம் பண்ணிச்சு, ஆஃப் பண்ணிச்சு. இதே இதை இன்னொரு தபலா வாசிக்கிறது என்ன பார்த்தேன். The composition and also the one opposite are explicit. Their originality and freedom of expression have been lauded by experts. நீங்கள் வந்து இந்த அனந்த சயனம் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். பட் இஃப் யூ ஹவ் சீன் மெனி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹவு குட் இஸ் திஸ் இன் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். நமக்கு வந்து இதே மாதிரி இருக்கக்கூடியதுனால திருமயத்தில் ஒன்று இருக்குது, அதனுடைய காம்பசிஷன் ஃபென்டாஸ்டிக். மலையடிப்பட்டியில் இன்னொன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் in simplicity and making things very clear, I think the Mamalai is really the best. The composure of the Lord, withdrawn beyond wakefulness and slumber, in Yoga Mudra and Nidra, and exuding quietude and peace, juxtaposed with the threatening attitude of the Asuras, are excellent studies in contrast. Horizontal quietude of Vishnu with the vertical violent Asuras is a unity of opposite, has a balancing effect. இதை வந்து அவங்க பண்ணும்போது he has before him for the sculptor there is going to be Vishnu lying, and there are going to be a few people including the Asuras.
Now, how do you compose a composition of this kind must be a great challenge for them, and they have done it very well. Now we will go to Varaha. We will come to Varaha again as a part of a logic of composition. A beautiful relief sculpture of Varaha is shown on the left wall of the Varaha Mandapam. The story goes something like this. When the earth was drowned in the deluge, Vishnu took the form of wild boar Varaha and rescued the earth goddess from the great depth. Here is the climax scene of Varaha Avatara. What is the composition like? At the center stands Varaha holding Bhudevi, whom he has just rescued, and supports her on his right knee. இதே பீரியடில் பாதாமியில் எல்லோரெல்லாம் நம்ம பார்க்கலாம். The compositions are somewhat different. But after seeing all those things, you can conclude. Of course, you will conclude that this is the best. His right leg is placed on the hood of a naga below. His left leg is planted firmly on the ground. அது ரொம்ப அபூர்வமான ஒரு ஸ்டான்ஸ். அந்த யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து ரைட் லெக்கில் ஒரு 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 பர்சனை தூக்கிண்டு என்னன்னா லெஃப்ட் லெக் இந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது பிளான்டட் ஃபேமிலி இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறது நல்லா தெரியும். In other hands holds Chakra and Shanku. Devi seems to be extremely happy being rescued. நீங்கள் நேராக போய் பாருங்கள், யூ கேன் ஆல்மோஸ்ட் பிலீவ் அவளுக்கு வந்து ஒரு 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 வெட்கம், அதே சமயத்தில் ஒரு ஸ்மைல். அதை நீங்கள் நேரத்தான் போய் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், கல்லில் எப்படி கூட பண்ணியிருக்க முடியுமா? கல் கருங்கல்ல அவன் பண்ணக்கூடிய அந்த சுத்தியல் இருக்க 4 சுத்தியல் நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம. அந்த அம்மா சொன்னாங்க சுத்தியல் இது 4 உளி ஒரு சுத்தியல். சுத்தியல்லே 2-3 வெயிட் இருந்திருக்கலாம். பட் வாட் ஹேவ் தே டன் வித் தட்? The spectacle was witnessed by a host of people from the nether world to the heavens. அது ரொம்ப ஒரு இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை மெட்டஃபாரிக்கலாக காமிக்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்தியனுடைய சிற்ப கலையிலே ஒரு ஸ்பெஷல் டைமென்ஷன் அது. The Naga king is below the right foot below the right foot of Varaha. To the left of the Naga is woman in adoration. On the extreme left it is an ascetic. On the right of Varaha is 4-headed Brahma carrying a kamandala with a bearded attendant facing him. அதாவது வந்து இதில் இந்த மாதிரி எந்த சீனையும் ஒரு தியான ஸ்லோகத்தில் சொல்லும்போது யாரெல்லாம் இருக்கணும், மெயினாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து மனசில் உள்வாங்கி அதை வந்து there is no model for your information. They don't make a model first and replicate it. It is to be directly done there. A Shilpi is given, this is the one that you are going to do, and he is to invoke a dhyana shloka, and he will meditate on it, and at the end of the meditation he may get a complete picture of the entire scene in his mind, and it may take 2 days, it may take 2 years, and once it is in his mind he will directly do it over here. That is a very important thing. On the top left corner is Surya, and the corresponding position on the right is Chandra, identified by halos. In this and the one on the opposite wall, the composition is about the central figure that stands erect and majestic to the whole height. Though no movement is imparted to the main figure, quiet solemnity radiates rather than a contrived forceful activity. But all the characters in the scene are animated. Restricted to essential elements, all the figures have their parts of body and ornaments indicated without too much of detailing, an example of sensitive modeling. இது வந்து பல்லவரோட குணாதிசயம். நிறைய
மாலையெல்லாம் போட்டு கிரீடத்திலலாம் இதில் பண்ணி எல்லாம் கிடையாது. as you see it, you can directly feel the god or goddess. The composition looks well balanced and the portrayals are natural hallmark of the Pallava sculptor. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஸ்கல்ப்டர்னு சொல்லிட்டுருக்கேன், ராஜாவை பற்றி ஜாஸ்தி சொல்லலை. அந்த ராஜவம்சத்தில் யாராவது வந்திருந்தாங்கன்னா மன்னிக்கும். அனதர் ஒன்று அதே மாதிரி இதில் நிறைய டிஸ்கஷன்லாம் உண்டு. அனந்த சேனம் மகிஷாசுர மர்தினியும் ஒரே இடத்துல ஏன் பண்ணாங்கன்னா தேவி மகாத்மியத்தில் ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப கிளியர். விஷ்ணுவனோட அவதாரங்கள், இந்த ரெண்டு அவதாரங்களும் பேலன்ஸாக ஒரே மாதிரி பண்ண முடிய அவதாரங்கள். ஒன்று வந்து இந்த திரிவிக்ரமா, முன்னாடி வராக ஸ்டாண்ட்ஸ் இன் த மிடில். On the southern wall we have the excellent Trivikrama composition. Mahabali, the demon king, known for charity, known for charity and justice, was a threat to the devas who approached Vishnu to subdue him. Vishnu took advantage of the yajna being conducted by Mahabali, approached him as a dwarf Brahmin and sought a piece of land that can be covered by his 3 feet. When this was granted, the dwarf Brahmin's size grew gigantically, measured the earth and the heaven with 2 strides, while the just Asura offered his own head for 3rd step, and the clever god then pushed him down to the Patala Loka. இங்கே ஒரு different kind of unity of opposite. The Asura was just and the god was clever. You make a meaning out of it yourself. The composition shows when the Lord was to measure the heaven. The divine dwarf, if you look at the composition, has metamorphosed into a 8-armed colossus. குட்டை, இந்த நிறைய படங்களில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். இத்தனோடு ஒரு குட்டையாக ஒரு கொடையை எடுத்துட்டு ஒரு பிராமணர் தொந்தியும் தொப்பையுமா இருப்பார். He goes into a gigantic figure covering the entire 3 lokas. After covering the earth through his first step, he is in the act of measuring the heavens. Holding to the roof, he raises his left leg towards the heaven. One of his left hands points to Brahma. The other arms hold the traditional arms. இந்த கதையெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. Let me quickly go through. On the top, heavenly figures are shown. அதாவது வந்து heavenly figuresனு சொல்கிறது ஒன்று, அதாவது பகவான்கள்லாம் இருக்கிறது. ஸ்கையில் இருக்கிறதெல்லாம் சந்திர சூரியர்கள் இருப்பாங்க. பாதாள லோகத்தில் ஒரு அங்கே வராகத்திலேயே வந்து அது இதை கடலில் காமிக்கிறதுக்காக அதுக்கு அலைகள் இருக்கும், இது தாமரை இருக்கும். கடலில் தாமரை இருக்குமான்னு கேட்காதீங்க. தாமரை இருக்கும், அந்த இலைகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அது வந்து தண்ணிக்கு கீழே, இதுக்கு கீழே இருக்கிறது தண்ணின்னுட்டு. On the top, heavenly figures are shown. In the left is Shiva watching the grand spectacle. Boar-headed Jambavan beats a drum in jubilation. நேத்திக்கு சிவராமகிருஷ்ணன் பற்றி சொன்னார். Brahma holds Trivikrama hands reverentially and pours sacred water over the foot of Vishnu. எப்படி இந்த திடீர்னு இவருடைய கால் வந்ததை பிரம்மா எப்படி பார்த்து அசந்து போயிட்டாருங்கிறத நீ சொன்னாங்க. Descending a bit, we meet the sun and the moon. இந்த இடத்துல இருக்கும். This shows that the Lord is stretching beyond the sky. அதுக்கு மேலே போயிடுத்து, அவன் ஹெவன் வரல கை போயிடுத்து. அதுக்கு ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கீழே நம்ம சன் அண்ட் மூனை பார்க்குறோம். The falling figure could be Trishanku or Namuchi. On the ground are shown Mahabali and his retinue. இதில் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டிஸ்கஷன்லாம் உண்டு. Who is Mahabali அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி போக வேண்டாம். Shown in different sitting postures. All of them look to be struck by the grand show. இது இந்த இங்கே நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அங்கே போய் லெஷர்லியாக உட்காந்துக்கிட்டு ப்ளீஸ்
Spend some time. That's what I would like to suggest. Solemnity pervades the entire scene, and so is the expanding power of Vishnu. The benign central figure is not only the largest, but also by its motionless contrast with the movement of all the characters. Composed around a vertical axis, a balanced but complex composition is rendered without confusion, without the monotony of strict symmetry. Again, strict symmetry is something that you will not find in Pallavas. ரெண்டு துவாரபாலகர்கள் தான் ரெண்டு பேர் ரெண்டு மாதிரி அனுப்பாங்க. ஆனால் there is a balance in them. There is something that is common, but they may be similar but not same. Joy and relief of the heavenly bodies and the surrender of the asuras are apparent. These are the three panels we have just visited. Let's go a little beyond that. These are some of the best the Indian sculptors ever produced. All divines exude divinity. All the characters are elegant, young, tall and slender, breathing vitality. There are no uncouth or ugly figures or awkward or ungainly poses. நேத்திக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, மொட்டை தலை இருக்குமா, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு. I think the mood at that time was, when you go to a temple, you see very beautiful things. You get into the mood of seeing enjoyment. கணங்களை பார்த்தா கூட ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க. அவங்களுடைய மூஞ்சி பார்த்தா நமக்கு என்ன ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் மகாபலிபுரத்தில் ராமானுஜ மண்டபத்தில் மேலே ஒரு சீரீஸாக இது இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்த்தாலும் ரொம்ப லைவ்லியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு அதில் போனாலே நமக்கு இந்த அழுக்கு இது அலங்கோலம் எல்லாம் ஒன்றுமே மனசில் இல்லாதபடி நம்ம பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் இந்த பீரியட் வரையிலும். Now we shall attempt to understand what is meant by logic of composition. I am going to slightly different. We have had a look at what these panels are, what these sculptures are, as illiterates, as Ananda Kumar Swami says. To look for logic of composition, it would be a role of geometry that would be the first to be proved. That's not the only one, but the first. It was the theory of proportion in the Greek art, richness of tilings in Islamic art, and the use of perspective in Renaissance art. All this more or less apparent to the viewer. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டுலாம். பட் இஸ் தேர் எனிதிங் லைக் திஸ் இன் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்? திஸ் இஸ் த கொஸ்டின் தட் வி ஷுட் ஆஸ்க் ஃபார் அவர் செல்ஸ். The question before us is, are these composition convey anything more than aesthetically narrating our Puranic lore for the laity? இது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, எதுக்காக பண்ணியிருக்காங்க? அழகா பின்னாலாம் நாயக்கர் ஓவியத்தெல்லாம் நிறைய பார்க்கலாம், கதையை சொல்லிருப்பாங்க, எல்லாருக்கும் நம்ம புரிகிற மாதிரி. பட் when you talk about art, spiritual art, is there anything more than narration? That's the question. Though there have been attempts to study the symbolic aspect, there is very little done on the form language. We are aware that the sculptors were guided by an intuition in the background of the respectful study of scriptures and a deep knowledge of the Shilpa Shastras. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோடட் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது. ஒரு நம்ம பில்டிங் கட்டணும்னா ஒரு ஆர்கிடெக்டர் போகிறோம், அவர் ஆர்கிடெக்டர் போயிடுறார். அவர் perhaps he may not know anything about brick, what is available and so on, and that man and ஒரு சோறு கூட வைக்கிறது தெரியாமல் இருக்கலாம். Then we go to an engineer, he makes an estimate, draws this, that and so on. Then finally some Kotanar will come and do it and so on. But our temples are conceived, designed, executed fully by what are known as Thapatis. வெவ்வேறு வேலையெல்லாம் கிடையாது. கல் உடைக்கிறது அவங்க தான், கல்லை இது பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்குள்ள டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்திருக்கலாம். அவங்களோட ட்ரைனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்.
அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து வேதங்களும் சாஸ்திரங்களும் சில்ப சாஸ்திரங்களும் அதுவும் இதுவும் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்களே தவிர அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி டிராயிங் எப்படி போடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. For those not belonging to the tradition of spiritual image making, the Shilpa Shastras are little value to understand images of any detail and substance. Shilpa Shastra புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, நான் நிறைய புஸ்தகம் புக் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன மூர்த்தியை பண்ண முடியுமா? நிச்சயம் பண்ண முடியாது. But the Sthapatis who have created images of great spiritual and aesthetic value and consistently integrated into the architectural context, these Shastras have been all-powerful guide. It is reading between lines or reading in the background of their knowledge, their training. That is what produced our temples and the sculptures and the ovium in it. Did our Sthapatis of yore followed some principles in these compositions? Were balance, rhythm and harmony the terms freely used to lavish praise on them part of their learning? இந்த கேள்வியை நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. அவங்களாம் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து ரெனேசான்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இது போட்டோன்னா இங்கே நிறைய பேர் இந்த கணங்கள்லாம் நிறைய போட்டால் தான் இது பேலன்ஸ் ஆகும்லாம் பண்ணாங்களா? இல்லை அது அப்படியே வந்ததா? வாட் அபவுட் மெட்டாஃபிசிக்ஸ்? நம்ம ஒருத்தருக்கும் அதை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படலை. அதனுடைய குவாண்டம், அதனுடைய ராமிஃபிகேஷன்ஸு, அதனுடைய எத்தனை இதனால மெட்டாஃபிசிக்ஸ்னால இது எப்படி ஆச்சுங்கிறத பற்றி நம்ம யோஜனை பண்ணலை. அதற்கான நமக்கு ட்ரைனிங் கிடையாது. What about metaphysics is a feature that is essential aspect of Indic culture. Yes, these questions were being bandied about from the time modern critics have been studying the enigma that is Indic spiritual art. மாடர்ன் கிரிட்டிக்ஸ்னு சொன்ன உடனேயுமே நமக்கு மனசில் வரக்கூடியது வெள்ளைக்காரங்க. நம்ம ஒருத்தரும் அதை பற்றி யோஜனை பண்ணதாக தெரியல. லுக்கிங் ஃபார் an Indian idiom and its syntax, some prodded by genuine desire to fathom them even attempted these rigorously after imbibing Eastern ethos through study of the Vedas, Tantras and Yoga. E.B. Havel, Alice Bonner, Heinrich Zimmer, Carmel Bergson and Stella Kramrisch. The conspicuous absent of Indian names are some who have contributed immensely to this field, with Ananda Kumaraswamy providing both substance and inspiration. என்னுடைய personal experience, it is Ananda Kumaraswamy who opened slightly my eyes. இன்னைக்கு எனக்கு புரிக்க தெரியல. Fortunately we had a Sinhalese Tamil, the Ceylonese Tamil, Sri Lankan Tamil. அவருக்கும் யாட்டுக்கு சம்பந்தம் இல்லை, ஜியாலஜிஸ்ட் அவர். And what he has contributed to understanding of the spiritual art, nobody has done it. And all the people whom we are going to see, this is Ananda Kumaraswamy. He was the curator of the Boston Museum. And this is the lineup. E.B. Havel, Bonner, whom we are going to meet now, Zimmer, Bergson, Kramrisch. இந்த கிராம்ரிஷ்னால தான் நமக்கு வந்து இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி ஒரு முழுமையான அறிவு வந்தது கிராம்ரிஷ்னால. சிம்மர் அவரெல்லாம் புஸ்தகம் எழுதினதெல்லாம் பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் பார்த்துவிட்டு, உங்கள் வீட்டில் சின்ன புஸ்தகமே கிடையாது, இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாம் சிம்மர் எழுதினதும் உங்கள் கார்மல் எழுதினதும் பெர்க்சன் எழுதினதும் இவ்வளோ பெரிய புஸ்தகம் தான், 2 வால்யூம் 3 வால்யூம். Now we go to Alice Bonner. இந்த அம்மா பற்றி ஒன்று சொல்லிடுறேன். இவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவங்க, ஆர்டிஸ்ட்டு. உதயசங்கர் ட்ரூப்பில் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கல்ப்சர் ஆரம்பித்தாங்க. அது வந்து ரொம்ப நேரமாகணுன்ட்டு ஓவியம் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ஃபைனலி ஹீ கேம் டு ஸ்டடி தந்திரம், வேதாஸ் எல்லாத்தையும் படித்தாங்க. தென் ஷீ டுக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இண்டியன் ஆர்ட். She lived
most of her life in Kashi, that is Benares. She was decorated by a Padma Bhushan by the government of India. என்ன ஒரு இது பாருங்க. Was not only one of the foremost interpreters of Indian art, but hers was unique. That uniqueness we are going to see today. Her training as artist of the Western tradition, along with her deep study of Indian philosophy, including yoga and tantra, helped her to formulate principles of Indian art compositions, particularly the relief sculptures in Western India and Southern India. In this, she displays perceptive and constructive qualities rarely found. 20 வருஷம் 21 காம்போசிஷனை படிச்சிருக்காங்க. We spent no more than 21 seconds on each one of them. Before taking up her work, let us know about the art in caves. The excavated cave shrines are found in west and the south, when constructed temples were also in vogue. முதல்ல ஒரு கேள்வி, சௌரியமான ஒரு இடத்துல வந்து கோயிலை கட்டலாம், அது ரொம்ப சௌரியம்தான். அது இடிச்சு அது கொஞ்சம் சரியா இல்லைன்னா திருப்பி பண்ணி எல்லாம் பண்ணலாம். நமக்கு சௌரியமான ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இஸ் வெரி சிம்பிள், அண்ட் யூ கேன் in your backyard you can do that. Excavated temples has got to be far away. அஜந்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதாமி தம்மி எல்லா இடத்தையும் பார்த்தோன்னா இந்த ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. வீட்டில் இது வீட்டில் உட்காந்து பண்ணுற மாதிரியான வேலை இல்லை. தென் who did they do for? இந்த கேவ் டெம்பிள்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் எக்ஸ்கேவேட் பண்ணான்னா whom did they do for? நான் பட்டடக்கல்ல உட்காந்துட்டு நான் பதிலிட்டு தான் கேட்டேன் நினைக்கிறேன். 18 கோவில் ஒரே இடத்துல இருக்கு. 18 கோவில் ஒரே இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஒரே இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் என்னடா? ஜனங்கள் வந்து பண்ணா ஒரு கோவில் இருந்தால் போதுமே. எனிவே, the architecture of the two call for different approaches to sculptural decoration. Layout of cave shrines call for a large hall and a sanctum at the far end. வேற ஒன்றும் வழி இல்லை. உள்ள வரீங்க, பெரிய ஹால் இருக்கலாம், 2 ஹால் வச்சுக்கலாம், 3 ஹால் வச்சுக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் கர்ப்பகிரகம் வச்சுக்க போறீங்க. And it provides a very large canvas on both sides of the hall, or extra this one that, for sculptural decoration. So அங்கே பண்ணணும்னா ரிலீஃப் தான் ஜாஸ்தி பண்ண முடியும். The sculptures around is very very difficult. பண்ணலாம், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட். மலையில் நம்ம இங்கே பார்க்குறோம், இது மகிஷாசுரமர்த்தினி கேவு, இது பாதாமியில் கேவ் நம்பர் 3, இது வந்து எல்லோரால கைலாசநாதர் டெம்பிள். ஜஸ்ட் ஃபர்காட், ஐ டோன்ட் நோ கைலாசநாதர் டெம்பிள் எங்கேன்னு தெரியலைங்க அவன். ரைட், எல்லோரா, ஆமாம் சாரி, எல்லோரா ஜெயின் கேவ். On the other hand, sculptures in the structural temples, sculptures in the round can be installed in the sanctum, and relief sculptures could be made on the outer walls. அங்கே கைலாசநாத கோவில் காஞ்சிபுரம், இது வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூர். இதில் வாலில் வந்து நீங்கள் போடலாம், விமானத்தில் மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சரில் போடலாம், நிறைய போடலாம். நீங்கள் வந்து தனியாக ஒரு கோவிலை கட்டி பக்கத்தில் ஒரு சப்ஸ்ட்ரெயினை போட்டு அதுக்குள்ளே வைக்கலாம், உள்ளே என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து இட் இஸ் பாசிபிள் இன் எ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள். தட் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த கேவ் ஷ்ரைன்ஸ். மேக்கிங் யூஸ் ஆஃப் த லார்ஜ் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வால்ஸ், the sculptors composed mythological scenes in addition to locating individual images in niches. These composed scenes are the subject of curiosity and study. இதெல்லாம் வந்து கேவ் டெம்பிள்ஸில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இங்கே வந்தீங்கன்னா இந்த வாலில் பண்ணலாம், இந்த வாலில் பண்ணலாம், பின்னாடி இதில் பண்ணலாம், இந்த இடத்துல கர்ப்பகிரகம் இருக்கும். Let us go back to Alice Bonner. Bonner has concentrated on these compositions. These relief compositions basically in the cave shrines, particularly those which were done during the period of 6th to the 9th centuries in the Hindu temples.
helped by her intense study of our scriptures and Shastras. It was an almost a revelation when she arrived at some logic of composition. She being a Western artist, one among the things that she was attempting to do is to find out whether there is any logic of composition. But she was diffident in going public, as she still lacked the sanction of the Shastras, though Ananda Kumarasamy encouraged her to publish. 20 years பண்ணதுக்கப்புறம் she had a revelation. She found that there is a method in their composition. But no Shastras mentioned that there is a method in the composition. So she was quite diffident whether she should publish at all or not. Though Ananda Kumarasamy said, no, go ahead and do it. Fortunately, as luck would have it, this sanction came through. Sadashiva Rath Sharma, a scholar of ancient architecture from Odisha, could point out almost similar examples in the 11th century manual, the Shilpa Prakasha, which gave detailed instruction on how the images are to be carved on the walls. It's a great revelation. இதுலேயும் இந்த சில்ப சாஸ்திரங்கள்லையும் நிறைய நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அதை புரிஞ்சவங்களும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. Fortunately, the Sharma was art scholars of India who were basically Western oriented. They gone through a Western oriented education. I will attempt to explain the approach in brief through the Varaha sculpture in Mahabalipuram. The relief sculpture இருந்தாலும் during the 6th to the 9th century, it could be a square or slightly larger than a square. In India, we don't find the golden ratio. Golden ratio இந்தியாவில் கிடையாது. நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இன் டிசைன் IIITயில் பேசிட்டு இருக்கும்போது said, everything has got to be golden triangle, golden ratio. No. In India, you will not find, or if there is no special, by chance it would have been this one, but there is no approach to have a golden ratio. Golden ratio na நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். Now, if it is a square or slightly longer than a square, you draw right at the center a circle. The essential features of the sculpture are contained within this directing circle, which is outside the circle. What is outside the circle is rather irrelevant. But the composition is conditioned by special divisions of the circle. This is her contribution. Generally, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பார்த்தாலே அதில் ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கும், அல்லது ஒரு சென்ட்ரல் போர்ஷன் இது இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் கோயிங் பியாண்ட் தட் ஒன். But the composition is conditioned by the specific division of the circle. Radial மொத்தம் 12-16 டிவிஷனாக ரேடியலாக பிரிக்கிறது முதல்ல. இதில் வந்து விஷ்ணு சிற்பமாக இருந்தன்னா இட் வில் பி 12. விஷ்ணு சிவன் சைவா இமேஜஸாக இருந்தால் 16. I don't know, it may be other way about, don't bother. The directing circle is sectioned by 8 diameters. The Vaishnava Shirpathikala 8, that is 16 times. By vertical being Madhya Sutra, horizontal is Madhya Prastha. And this is the coordinate about which the composition is made. At the center where all the diameters cross is the hub of the composition called Madhya Bindu, the point of reference for all space directions. Now comes the most important thing. Wherever these radial lines are meeting the circle, from there you draw horizontal and vertical lines. Follow me? Wherever the circle
The circle from here, it would have gone there. It will meet here. You draw a vertical line. So here it is almost a square, then oblong, so on and so forth. That is the next construction. This circle is further divided into segments by chords drawn through the points of intersection of circle and diameters. This division is static and is called space division. This is very important. What she says, the central portion is the most important and contains the central figure, almost the entire image of Varaha in this particular case. போக 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 அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போயிடும், அதனுடைய சைஸும் குறைஞ்சு போயிட்டு இருக்கும். திஸ் இஸ் vertically and horizontally. Most of the time it is vertical that is important, horizontal is not that important. The central portion is the most important and contains the central figure, in this case almost the entire image of Varaha. Oblique diameters and chords determine the direction of movement and time sequence, according to which they evolve and is called time division. This is for movement. One is for composition, the other is for movement. Now, it took enormous amount of time just to feel that it is meaningful. எனக்கு புரிஞ்சது நான் சொல்ல மாட்டேன். It is a 550 page book. Her book is 550 page and it's a very interesting book for those who care to go through, just understand how much work can be done on things which we have not thought of. In the direction அதுக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய movement வந்து this is called time division. This is for movement. From the interaction of space and time elements arises a particular configuration and that particular rhythm which gives any composition its specific character and meaning. வராக அவதாரத்துக்கு மாத்திரம் ஒரு 40 பக்கம் அம்மா எழுதியிருக்காங்க, படம் போட்டு ஒவ்வொன்றையும் எந்தெந்த இதில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. Many of us may not find it very meaningful because perhaps we do not have that background for it, we do not know. But the kind of painstaking work, but I am going to show you something which will definitely give you a feel of reality. The synthesis of space division and time division is called integration. According to Bonner, the main form elements being in the vertical and the whole composition is being systematically balanced, the mood expressed in it is of quite solemnity. She is talking about the Varaha composition. The main form elements being in the vertical and the whole composition being symmetrically balanced, the mood expressed in it of quite solemnity rather than forceful activity. It represents an activity not directed outwards but collected and held within self. இது வந்து ஒரு இந்தியன் ஈத்தோஸை புரிஞ்சு மெட்டாஃபிசிக்ஸும் புரிஞ்சானா probably it has a lot of meaning to us. Then how does one go about oblong compositions? அனந்த சயனமும் இருக்கட்டும், மகிஷாசுர மர்தனியாக இருக்கட்டும், இந்த காம்போசிஷன்ஸ் எப்படி சார் கூட சர்க்கிள் போட்டு காமிச்சார். அண்ட் ப்ராபப்ளி 21st century Bonner is Baluswamy sir. How does Ananta Sayana and Mahabali, what about that? In elongated rectangles, in addition to directing circle in the center, 2 lateral circles are drawn on either ends, and the space-time divisions are done on these 2. Let me do this for Mahishasura Mardini composition of Malai. Let me do this for the Mahishasura. Okay. Central portion of the direct போடுறீங்க. அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா லெஃப்ட்ல ஒரு ஃபார்தஸ்ட் எண்டில் இன்னொரு சர்க்கிள் போடுறீங்க, அண்ட் ஃபார்தஸ்ட் ரைட்டில் இன்னொரு சர்க்கிளை போட்டுறீங்க.
Now, the logic of all these things is going to be immediately apparent today to you. Main directing circle encloses the two main combatants, separating them from their warriors. Next, பார்த்தாலே தெரிஞ்சிருத்தே. The circle contains Devi and her troop. Asura and his army is contained. இதை மனதில் வச்சுக்கிட்டேன்னா பாபுசாமி சார் சொன்னதெல்லாம் இது பண்ணிங்க, ஆர்டர் டு திஸ் ஒன். And this is true of every one of the 21 sculptures she has studied, and perhaps it's true of other things also. Many people have written studying the remaining things. Bonner concludes, after studying this composition, its space and time division, and integrating the two, the diametrically opposite form elements of the two groups, which on the structural physical plane could never produce an integrated whole, or on the transcendental plane interwoven into a perfect unity by three interlinked circles, which together constitute the symbolic figure of the Brahmanda, the cosmic egg, that circumscribes the totality of manifestation. This approach of Bonner stands vindicated for most compositions taken for study, conform to this approach uniformly. அதுதான் பெரிய விஷயம். If there is rule, it must be applicable for most. And painstaking research for 20 years. The sculptural composition of this period, even by modern standards, are excellently balanced, though traditional training does not recognize composing based on strictly mathematical and geometrical principles. இந்த முதல்லையே நான் இதை மென்ஷன் பண்ணேன். அவங்க வந்து ஜாமெட்ரிக்கல் பிரின்சிபல், நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அசுரன் இருந்தானா அசுரன் குண்டா இருப்பான், அவனை சுற்றி இவங்கள்லாம் இருப்பாங்க, அதனால் குறைச்சல் இருப்பான், அப்படி எல்லாம் இல்லைன்னு தோன்றது. இட் மஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி கம். ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கோவிலில், தஞ்சாவூரில் திருவாரூர் கோவிலில் சித்திரை மாதம் இது ஏதோ இதில் ராத்திரி பவனி வருது, ஊர்வலம் வருது. அதில் அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு நாசுர கச்சேரி இதுக்கும்போது ஸ்பெஷல் தவில்னு ஒன்று உண்டு. அந்த நாசுரம் யார் போட்டுவிட்டு ஸ்பெஷல் தவில்னு போடுவாங்க. எங்கள் ஊர்லெல்லாம் அந்த ஸ்பெஷல் தவில் போடும்போது ஸ்பெஷல் தவில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாசி வர சேர்ந்தாப்புல. அந்த கல்யாணம் அந்த இதில் வந்து அந்த ஊர்வலத்தில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவினிங் நைட்டு 9:30 இருக்கும். சித்திரை மாதம், சல்ட்ரி, காற்றே கிடையாது. அதில் இவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. இவர் 45 மினிட்ஸ் இவர் வந்து தவில் வாசிச்சிருக்கார். ஒரே இடத்துல இருந்துட்டு 45 நிமிஷம் வாசித்ததுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் சங்கீதம் ரொம்ப தெரிஞ்சவர் போய், என்னம்மா அவங்க வாசிப்பு, என்ன விவகாரம் பண்ணீங்க நீங்கள், இந்த குறப்பு சங்கதிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. நானா பண்ணது. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், குறப்புனா இப்படி பண்ணணும், இதை வந்து நீ தாளம் போட்டுன்னு அவர் கற்றுக்கல. ஹி ஹஸ் இம்பைப்ட் இட். He has imbibed it. So, our sculptors have imbibed the spirit. They were not working on some circle, இப்படி போடணும் சொல்லல. Whatever they did, it came within that one. And we are really proud of having had that kind of tradition in India. Each one is a harmonious rhythmic composition pregnant with inner spiritual meaning. That the Sapatis could achieve integrating both is astonishing. The sculptors have wrought wonders on stone even as early as 1300 years ago, selecting a scene and dramatically presenting it, bringing out the appropriate mood, the balance, dynamism and rhythm to be appreciated by conversers, at the same time whetting the devotional appetite of the masses, but conforming to the form of composition. You may notice that I have omitted the metaphysical dimension which is beyond me, which one does not get through study alone. புத்தகத்தை படித்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது, எனக்கு தெரியாது.
We may keep in mind that traditional training in the Sthapatis does not recognize composing based on strictly mathematical geometrical principles. Let us see what happened after this period. After this phase of cave shrines came to an end, relief compositions of this came to an after this phase of cave shrines, relief compositions of the size and company, the complexity came to an end. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் தான் வந்துடுது. ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸை இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, வேறு மாதிரியானது இருக்குது. ஆனாலும் narrative compositions of great vitality continued in some of the early Chola temples, like in Pullamangai, both in all in miniature size. பசுபதி கோயிலில் போயிட்டு புள்ளமங்கைக்கு போகணுங்கிறேன், அது எங்கே இருக்குன்னு தெரியலேங்கிறாங்க. 2 கிலோமீட்டர் அங்கேருந்து அந்த புள்ளமங்கையிலையும் நாகேஸ்வரன் கோயிலையும் ஸ்ரீனிவாசன் நல்லூர்லேயும் புஞ்சையிலையும் அன்இமேஜினபிள் நரேஷன்ஸ். என்ன சைஸு? 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு. அதில் எத்தனை கேரக்டர்ஸ்? சமகம் 11 கேரக்டர்ஸ். இம்பாசிபிள் டு ஈவன் பிலீவ். சார் சொன்னபோது, பாலசாமி சார் சொன்னபோது நீங்கள் எல்லாரும் அதை யோஜனை பண்ணீங்களான்னு தெரியாது. அந்த சிம்மம் கோவில் இருக்க மொத்தமே அது 1 foot by 1 foot. Depth is 1 foot. Just imagine how did they use this. பண்ணியிருக்க முடியுமா? ஆனால் பண்ணியிருக்காங்க. நமது முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. அதை இந்த இதெல்லாம் இருக்குங்களே, இது each one is no more than 3 to 3.5 inches each one of them. அது இன்சிக்னிஃபிகண்ட்டாக கீழே அந்த அதிஷ்டானத்தில் போட்டிருப்பாங்க. அதில் இதை பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, ஒயர் எடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணி நம்ம எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். அதை ஒயர் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆணி அடிச்சிருக்காங்க, இதை அந்த ஊர் உபயோகம் பண்ணவங்களோட இதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம். அது கஜசம்ஹார மூர்த்தியை பாருங்க. இட் இஸ் நோ வே இன்ஃபீரியர் டு த கஜசம்ஹார மூர்த்தி ஆஃப் தாராசுரம் நவ் கெப்ட் இன் த மியூசியம், தஞ்சாவூர் மியூசியம். தஞ்சாவூர் மியூசியத்தில் கஜசம்ஹார மூர்த்தி ஒன் அமங் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கைண்ட். நான் அவருக்கு திருவாலங்காடுக்கு கூட்டின்னு போயிருந்தேன். திருவாலங்காடுக்கு நான் போயிருந்தேன். அவங்க நம்ம சொன்னேன், இந்த ஒரு திருவாலங்காடில் எல்லாம் பார்த்துட்டீங்க, திருவாலங்காடு நடராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஊர்துவ தாண்டத்தில், அதெல்லாம் இருக்கட்டும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைண்ணே, ரோடின்னு ஒருத்தர் இருந்தார். In 1915 or so, he came all over the world to find out the best sculpture. He came to Madras, he saw Thiruvalangadu, Natarajar, he said, I have seen the best in Thirumpeta, 4 பக்கத்துக்கு எழுதியிருக்கார். திருவாலங்காடில் இருக்கவனுக்கு அது தெரியும் இல்லையா? The best bronze ever sculpted by humankind is திருவாலங்காடுன்னு சொல்கிறாங்க. Ever sculpted by humankind. The second one is எங்கூர் இது இதில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நடராஜர் சதுரா போஸில், அது 7 அடிக்கு நம்ம இதை டெல்லி நேஷ்னல் மியூசியத்தில் ஃப்ரண்ட்டில் இருந்து இப்போ ஏதோ மாற்றிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் போனதில்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் மினியேச்சர் பேனல்ஸ். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு நம்மளோட சகாப்தம், அந்த டைனமிக் இது முடிஞ்சு போச்சு. But in structural temples, only icons, large or small, could be accommodated in the niches on the outer walls. மேலே இருக்கிறது கைலாசநாதர் கோவில், கீழே இருக்கிறது பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூர்னு கைகவுண்ட சோழபுரம். இது ரைட்டில் இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். சாரி, என்ன பண்ண ரைட், எதுவும் மறுபடியும் இது பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரத்துலையும். With this kind of a change, what about the logic of composition? Maybe we have had wait for Alice Boners of the future. Finally, I may conclude by quoting Ananda Kumaraswamy, religious art is simply a visual theology. Thank you very much.